Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم اليوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتم أم لم تنذرهم فهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم சதகல்லாஹுல் அலீம். அத்தியாயம் 2 வசனம் 1 7 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இது அல்லாஹ்வின் வேதமாகும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரையச்சமுடையவருக்கு நேர்வழி காட்டும். அவர்கள் மறைவானவற்றை மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இன்னும் அவர்கள் அதிலுள்ள அல்லாஹ் அவர்கள் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் மறுமை நாளின் மீதும் உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தான் இரையச்சமுடையவர்கள். இவர்களுக்கு நாளை வெற்றி உண்டு. நிச்சயமாக நிராகரிப்போரே, நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் செவியுறுப்புகளிலும் முத்திரையிடப்பட்டு விட்டான். இன்னும் அவர்கள் பார்வையின் மீது திரை போட்டப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அல்லாஹ் உண்மையை கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وأزلفت الجنة للمتقين غير بعيد. இறைவனை அஞ்சுவோருக்கு சொர்க்கம் தொலைவின்றி நெருக்கத்தில் கொண்டு வரப்படும் என்று துஆ செய்தவளாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தௌபா, பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை நேசிக்கிறான்? தௌபா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா என்றால் என்ன? அரபு மொழியில தௌபா என்றால் திரும்புதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இஸ்லாமிய வழக்கத்துல தௌபா என்றா அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் வெறுக்கின்ற காரியத்திலிருந்து
அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களின் பக்கம் திரும்புதல் தௌபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தௌபாவானத அல்லாஹ் எல்லார் மீதும் கடமையாக்கியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் வசனங்கள்ல சொல்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி விடுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். யார் அல்லாவிடத்தில் தௌபா செய்யவில்லையோ அவங்களே அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவரும் எல்லாரும் பாவம் செய்பவர்களாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். யாருமே பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க கிடையாது. அல்லாஹ் யார பாதுகாத்தானோ அவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுல யாரு சிறந்தவங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தௌபாவால் மீள்பவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவங்க அப்படின்னும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தௌபாவின் மூலம் மட்டும்தான் நம்ம திரும்ப முடியும். அதுலதான் அவங்க சிறந்தவங்க. இப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யறான். அவன் உம் படைச்ச ரப்புல் ஆலமீன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அல்லாவும் மன்னிக்கிறான். இந்த கால சுழற்சியானது உலகம் அழியிற வரைக்கும் இது திரும்ப 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 ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கிறது இல்ல. அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதிலிருந்து அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. எதுவும் இதுலதான் சொல்றான், அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ் இத விரும்பி செய்யறான். இத குறிச்சு அல்லாஹ் தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன் முதல் இறுதி மனிதர் வரை, முதல் மனிதன் பிறந்ததுல இருந்து, அதாவது ஆதம் அலையிலிருந்து கடைசியா மரணிக்கக்கூடிய அந்த மனிதர் வரைக்கும் எல்லாரும் வணங்கக்கூடிய நல்லோர்களாக, அல்லாவை வணங்கக்கூடிய நல்லோர்களாக மாறினாலும் சரி, பாவிகளாக மாறினாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஆட்சியில அது எதுவும் உயர்த்த போறதும் கிடையாது, குறைக்க போறதும் கிடையாது. எப்படி அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துல எல்லாருமே நம்ம நல்லவங்களா மாறினாலும் சரி, கெட்டவங்களால மாறினாலும் அல்லாஹ்வோட சிம்மாசனத்தை அது எந்த விதமான அசைக்கிறோம் ஆட்டமோ காண போறது கிடையாது. அது அப்படியேதான் இருக்கும். இன்னும் அப்படியேதான் இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு அடியானானவன் பாவம் செய்யறான். அத வருந்தி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அந்த அடியான் யாரா வேண்டாலும் இருக்கலாம். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். நான் பாவம் செஞ்சுட்டேன், நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், என்ன மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கேட்கும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் அப்படின்ட்டு மன்னிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் சென்று அவனே திரும்ப அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் வருந்தி கேட்கவும் அல்லாஹ் நானே பாவங்களே மன்னிக்க தகுதியாவன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறான். இதே 3ஆம் முறையும் நடக்குது. சேம் இதேதான் அல்லாஹ் சொல்றான், இவ எதை வேணாலும் செஞ்சு கொள்ளட்டும், ஆனா பாவத்தின் வாசல் இவன் ஒருபோதும் இவன் திறக்க போறது கிடையாது. குல்லு யா இபாதில்லதீன அஸ்ரஃபு அலல் அன்ஃபுஸிஹிம். வரம்பு மீறி பாவம் செய்த, எப்படி வரம்பு மீறி பாவம் செய்த, யா இபாத், பாவிகளேன்னு அல்லாஹ் சொல்லல, இபாத் அடியார்களே, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். லா தக்து மின் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்னிடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, வரம்பு மீறி செய்தாலும் என்னிடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப ஒரு தாய் விரட்டலாம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சா ஒரு தாய் விரட்டலாம், வரம்பு மீறி ஏதோ காரியம் செஞ்சா தாய் விரட்டலாம், தந்தை விரட்டலாம், மனைவி ஏதோ செஞ்சா கணவன் விரட்டலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒருபோதும் அல்லாஹ் விரட்ட மாட்டான். ஒரு எத்தனை முறை நீ பாவம் செஞ்சாலும் அவன் பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டானா ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான். வருந்தி கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அது அல்லாஹ்வுக்கு மலை அளவா கடுகளவா அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஆனா அல்லாஹ் அதை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும். வரம்பு மீறி பாவம் செய்து, மானக்கேடான காரியம் செய்து, இல்ல அல்லாஹ் தடுத்த காரியம் செய்தாலோ, அல்லாஹ் என்ன பார்க்கறான்
இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களை ஏதாவது ஒண்ணு செஞ்சு பயம் வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் வரப்ப அல்லாஹ் என்ன பார்க்கறான், அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து அல்லாஹ்விடத்துல வந்து பாவ மன்னிப்பு கேட்கவும், அல்லாஹ் வந்து உமை யகுஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? நான் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். என்னை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவனா இருக்கிறான். எப்படின்னா ஒரு அடியானுடைய தௌபாவால தான் அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடையக்கூடியவனா இருக்கான். எப்படின்னா ஒரு இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. பாலைவனத்துல ஒருவர் வந்து உணவு பண்டத்தையும் வாகனத்தோடையும் பயணம் செய்யறாரு. செஞ்சுட்டு இருக்கும்போது களைப்புல அவர் தூங்கிடுறாரு. தூங்கி முழிச்சிட்டு முழிச்சு பார்த்தா அவரோட அந்த உணவும் இல்ல, வாகனமும் இல்ல. 2மே இல்ல. பாலைவனத்துல இந்த 2மே இல்லன்னா அந்த மனுஷன் என்ன செய்வான்? அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்க திரும்பி பார்த்தாலும் மணல் மேடு. இங்க மணல். எந்த சைடு பார்த்தாலும் மணல் மேடா தான் இருக்கும். அந்த அந்த அப்படிப்பட்ட இடத்துல அவன் வாகனமும் இல்ல, உணவும் இல்லன்னா, அவன் வந்து உயிர் வாழ்றதுல எந்த விதமான இதுவும் இல்ல. இது 2ம் இருந்தா தான் அவன் நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும். 2மே இல்ல. அவன் தேடி தேடி களைப்புல தூங்கிடுறான் மறுபடியும். சிறிது நேரம் கழிச்சு மறுபடியும் முழிச்சு பார்க்கிறப்ப, அந்த ஒட்டகமும் இருக்கு, உணவும் இருக்கு. அவன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்து அந்த நேரத்துல ஒரு வார்த்தை சொல்றான். அல்லாஹும்ம அன்த அப்தி வ அனா ரப்புக். இறைவா, நீ என் அடிமை, நான் உன் எஜமான் அப்படின்னு சொல்லிடுறான். அதெல்லாம் சுபஹானல்லாஹ், இப்படி சொல்லலாமா? அல்லாஹ் கிட்ட என்ன சொல்ல, அவன் என்ன சொல்ல நினைச்சான்? நான் வந்து உன் அடிமை, நீ என் ரப்பு அப்படின்னு சொல்ல நினைச்சான். ஆனா அவன் வந்து சந்தோஷத்துல அவன் அப்படியே உல்டாவா சொல்லிட்டான். இந்த இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, இவன் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சியை விடவும் அல்லாஹ் வந்து எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகிறான். எப்படி? இப்ப நமக்கு ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னா, அது வந்து நம்ம தொலைச்சுட்டு திரும்ப அந்த பொருள் நம்ம கையில கிடைக்கும்போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வுக்கும் தாம் படைச்ச அந்த அடியான் வந்து தன்னை விட்டு திசை மாறி வேற ஏதோ பக்கம் போயிட்டான். திரும்ப நேர்வழியின் பக்கம் வரும்போது அப்ப வந்து அவன் எல்லையில்லா மகிழ்ச்சி வரான். என் அடியான் என்னிடம் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையற்ற மகிழ்ச்சியில அல்லாஹ் இருக்கான். அடுத்ததா வந்து இன்னும் அந்த ஆதமுடைய மகனானவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, பாவம் செய்பவனாவே தான் இருக்கான். எத்தனை கோடி பாவம் செய்யறான். தவற உணர்ந்து ஆதரவை தேடுனா மட்டும்தான் காலமெல்லாம் மன்னித்து கொண்டே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அதுல இணை வைப்பு இல்லை என்றால் மன்னிக்கிறேன் அப்படின்னும் சொல்றான். இல்லாமன் தோப ஆமன அமில அமலன் சாலிஹன். எப்படி தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து மீண்டு வருபவன், அல்லாவை நோக்கி மீண்டு வருபவன். எப்படி இந்த 3 இருந்தா அல்லாஹ் வந்து இது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுவும் என்னன்னா அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் வந்து நன்மைகளா மாற்றுறான். சயுபத்திலுல்லாஹு செய்யாத்திஹும் ஹசனா. அவன் செய்த பாவங்களிலிருந்து அவன் விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவுக்கு அவனுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ். அவன் வந்து விலங்கி இந்த 3 தௌபா இருக்கணும், தௌபா செஞ்சிருக்கணும், ஈமான் கொண்டிருக்கணும், நல்ல அமல்கள் இருக்கணும். இதுல இருந்து அல்லாஹ்வை நோக்கி மீண்டு வருபவர்கள் வந்து அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை வந்து நன்மைகளா மாற்றான் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். நீங்க ஒரு முழம் அளவுக்கு வந்தீங்கன்னா அவன் ஒரு ஜான் அளவுக்கு வரான். ஒரு ஜான் அளவுக்கு வந்தீங்கன்னா 2 கரங்கள் அளவுக்கு வரான். நடந்து வந்தா இரு விரைந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், திரும்பி வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய குரான்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தூபத்துன் நசூஹா. தூய்மையான உண்மையான தௌபாவை அல்லாஹ்விடத்தில் மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படியும் தூய்மையானதா இருக்கணும். அஹ் உண்மையானதாவும் அது இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை நீங்க என்னிடத்தில் கேளுங்க. அல்லாஹ் உங்கள் பாவங்களை உங்களிடமிருந்து நீக்குவான். ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சொர்க்க சோலையில நான் உங்களை அமர்த்துவேன். உங்களை நுழைய செய்வேன் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்துல தௌபா தேடாத வரை பாவங்கள்ல இருந்து நம்மளால மன்னிக்கப்பட முடியாது. அதுல இருந்து நம்மளால விடுபடவும் முடியாது. தௌபாவின் மூலம் மட்டும்தான் நம்ம வந்து சொர்க்கம் செல்ல முடியும். தௌபா இல்லைன்னா சொர்க்கம் செல்ல முடியாது.
அப்படி செல்ல முடியலன்னா நாளை மறுமை நாள்ல எவ்வளோ பெரிய அல்லாவிடத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய கேவலத்திலிருந்து நம்மளால இத பாதுகாக்கவும் முடியாது. தௌபாவுடைய வாசல அல்லாஹ் எப்பவுமே திறந்தே தான் வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மரண நேரத்துல இருக்கும்போது கூட ஒருவர் தௌபா செய்தா அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். இப்படி ஒரு இத அல்லாஹ் குடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்மளுடைய இறுதி தூதரான அவங்கள குறிச்சு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். சூரத்துல் ஃபதஹ்ல 2வது வசனமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னான்டா, "லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸன்பிக வமா தஅக்கர்." உமது பாவத்தில் முந்தியையும் பிந்தியையும் உமக்காக அல்லாஹ் மன்னித்து விட்டதாக கூறுகிறான். அதாவது முந்திய பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சு, பிந்திய பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு அவங்களுக்கு. அப்படி இருந்தும் இப்படி ஒரு பாக்கியத்தை பெற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஆனா அவங்க நம்மள போல அன்றாடம் பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா 70 தடவைக்கு மேல அவங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருந்தாங்க. வல்லாஹி இன்னல்லாஹ அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌம அக்ஸர மின் 70 மர்ரத்தா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல் வல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்றாங்க. நான் ஒரு நாள்ல 70 தடவைக்கு மேல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாரி சொல்ல நான் கேட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நான் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கூறி அவன் பக்கமே திரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமானதா இருக்கு. இன்னும் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டா கூட அதுக்கும் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்களாம் ஒரு நாளைக்கு. எப்படின்னா, அதுவும் அகர் பின் யாசர் அறிவிக்கிறாங்க. எனது உள்ளத்தில் கவனக்குறைவு ஏற்படுகிறது. நிச்சயமாக நான் அதுக்கும் அல்லாவிடத்துல 100 தடவ பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, எப்போதுமே இறை சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அல்லாவின் தூதர், அவங்களுடைய உள்ளத்துல ஒரு கவனக்குறைவு, கொஞ்சம் சிந்தனைய விட்டு விலகுனா கூட அதுக்கு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா நம்ப பாவங்களாலேயே முற்றுகையிடப்பட்டிருக்கோம். அன்றாடமே ஆயிரக்கணக்கான பாவங்கள செஞ்சுட்டு இருக்கோம். அது அதுக்காக நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறோமான்னு பார்த்தோம்னா, கிடையாது. இது போன்ற பாவங்கள விட்டு நம்ம விலகணும் அப்படின்னும் நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அ அபூபக்கர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல ஒண்ணு கேட்குறாங்க. என்னன்னா, எனக்கு கற்றுத் தாருங்கள். நான் கேட்பதற்காக ஒரு துவாவை கற்றுத் தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்குறாங்க. எப்படின்னா, அதுக்கு ரசூலாவும் சொல்றாங்க, "சரி நான் கற்றுத் தரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹும்ம இன்னி லலம்து நப்சி லுல்மன் கசீரா. எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன். இறைவா, அல்லாஹும்ம இறைவா, எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன். வலா யகுஃபிரு துனூப இல்லா அன்த. பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. வகுஃபிருலி மகுஃபிரத்தும் மின் இன்திக். உன் புறத்திலிருந்து விசேஷமான ஒரு அன்பை எனக்கு உறுதியாக கொடு. வர்ஹம்னி. என் மேல் கருணை காட்டு. இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவன், பெரும் கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சித்திக் அவங்களுக்கு ரசூலா கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவால எப்படி அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹ்வ போற்றி புகழ்ந்து பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீயே ஆ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. அந்த தவிர அப்படின்ற மாரி சொல்லி, நீ தான் இதுல பெரிய ஆளு அப்படின்ற மாரி அல்லாஹ்வ போற்றி புகழ்ந்து, உன்னிடத்தில் எனக்கு ஒரு அன்ப குடு, உறுதியான ஒரு அன்ப குடு அப்படின்றத கேட்கறாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்னு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒரு மனிதரானவங்க இன்னொரு மனிதருக்கு ஏதாவது ஒரு தீங்கோ இல்ல கெடுதலோ செய்தா, அந்த இன்னொரு மனிதரானவர் தீங்கிழைக்கப்பட்டவர். அவர் அந்த தீங்கு குடுத்த அவருக்கு மன்னிக்காத வரையும் அவர் அல்லாஹ்விடத்துல அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது.
எப்படின்னா மறுமை நாள்ல இது குறிச்சும் நம்மளிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கு. இதனாலயும் அவர் வந்து வழக்கு தொடுக்கக்கூடிய கூட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு பல் குத்தும் குச்சிய முதற்கொண்டு கூட அல்லாஹ் அந்த ஒருவர்ட்ட கேட்டுதான் நம்ம எடுக்கணும். அதன் மூலம் கூட அவர் வந்து வழக்கு தொடுக்கலாம். இதுவும் ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு நம்மள அது தள்ளப்பட்டுரும். இப்போ இந்த 2 மனிதர்கள் இருக்காங்கன்னா, அதுல வந்து ஒருத்தர் வந்து தீங்கு இழைக்கிறாரு. தீங்கு இழைக்கக்கூடியவனா இருக்கான், தீங்கு இழைக்கப்பட்டவனா இருக்கான். அவன் வந்து இன்னும் கூடியவனா இருக்கிறவன் வந்து மன்னிக்கலனா, அவன் வந்து மறுமை நாள்ல அவன் இதாதான் ஆவான். அது அல்லாவிடத்துல அவன் மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அததான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்றாங்க, இந்த ரமலானுடைய காலகட்டங்கள்ல இன்னும் நாட்களும் போயிடுச்சு. இன்னும் சிறிது காலங்கள் தான் இருக்கு. அதுவும் எப்படி கவலையே இருந்தாலும் சரி, கவலையே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நோக்கி நம்ம எதா இருந்தாலும் நம்ம நன்மையை கேட்கணும். அவனிடமே தீங்கியும் நீக்குவான் அப்படின்னு சொல்லி அவன முழுமையா நம்பி நம்ம துவா கேட்கணும். இந்த ரமலானுடைய காலங்கள்ல அதிகமா அவனிடத்துல மன்னிப்பும் கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். எப்படின்னா, இன்னும் இத குறிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல. இரவில் 3 பகுதி. அந்த நேரங்கள்ல கடைசி பகுதியா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அல்லாஹ் வந்து வானத்தின் கீழ் வானத்துக்கு வந்து இறங்கி வந்துர்றான். கீழ் வானத்துக்கு வந்தோனே, நம்ம எந்த துவா நம்ம வந்து தொழுகிறத கேட்கவும் அல்லாஹ்வுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. எனது அடியான் வந்து தொழுறான். ஊருலகமே தூங்கும்போது என்னுடைய அடியான் மட்டும் எனக்காக வந்து வணங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் நான் செய்வேன். அவன் என்னிடம் ஏ பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னிடம் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்டனாலும் அதையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகையில வந்து ஆஹ் அதிக அதிகம் இது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாவும் இருந்தாங்க. இத இதன் சொரஃப மின் சொலாத்திஸ் தௌஃபிர் சலாச அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுகையை முடித்து திரும்பும்போது 3 தடவை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்றாங்க, இத வந்து சஃப்வான் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்லி காட்டுறாங்க, யார் நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ, ஆமா, மன் கான ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்துல நின்று அல்லாஹ்வை வணங்குகிறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த மன்னிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. ஆனா இந்த உலகத்துல வந்து அத அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா நாம இருக்கிறோமான்னா கிடையாது. இன்னும் சிறிது காலம்தான். ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்வான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. இந்த உலகம்தான் இறுதி வரைக்கும் இருக்கும். இது துன்யா வந்து கடைசி வரைக்கும் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வீண் விளையாட்டுலயும் இதுலயும் ஆடம்பரத்திலயும் தான் அவங்க வாழ்க்கைய செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அது ரொம்ப இதுல மறுமை நாள்ல நஷ்டவாளியா அவங்க தான் போய் சேருவாங்க. இதனால அவங்க வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ரூஹும் வந்து மாத்த சுவைத்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அல்லாவிடத்துல அதிக அதிகமா பாவ மன்னிப்பை நம்ம தேடக்கூடிய ஒரு நன்மக்களா நம்ம இருக்கணும். எப்படி உம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களா அவங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க தௌபா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. நம்மளுடைய தௌபாவை அதிக அதிகமா ஏற்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆஹ் என்றென்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அடைவோமாக. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.